கரூர் விஷயம் இப்போ 2, 3 நாளா யூடியூப்ல எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலுமே அதான் டாக்கா போயிட்டு இருக்கு. இப்போ விஜயோட வீடியோ கூட வந்திருக்கு. அவர் ஏதோ பேசி போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எந்த தப்புமே பண்ணல. குடுத்த இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணோம். இந்த மாரி நடந்து போச்சு. எங்க மேல எந்த தப்புமே இல்ல. அதுவும் கரூர்ல மட்டும் தான் இப்படி நடக்குது. இவரு கட்சியில நடக்கிறதே தெரியலன்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல 400க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்கன்றது இவர் கட்சியை சேர்ந்தவரே சொன்னாரு. கரெக்ட்டா? மதுரையில டெத் நடக்கலையா? மதுரை மாநாட்டுல நடந்தது. இதுவே தெரியாம கரூர்ல மட்டும் தான் இப்படிதான் நடக்குதுன்றாரு. அப்போ இவருடைய தாட்ல என்னன்னா 10க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்தாதான் அது பெரிய மரணம் போல் இருக்கு. ஆச்சா இது ஒண்ணு. இன்னொன்னு எதுவுமே தப்பு நடக்கலன்றாரு. எது தப்பு நடக்கல? 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு நீங்க லெட்டர் கொடுத்துருக்கீங்க. 27,000 பேர் கூடியிருக்காங்க. இது தப்பு இல்ல. 7 மணி நேரம் லேட். அது தப்பு இல்ல. வந்தவங்களுக்கு தண்ணீர் வசதி, அடிப்படை வசதி பண்ணி தரல. அது தப்பு இல்ல. இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு சின்ன வருத்தம் தெரிவிக்காம 30 பேர் இறந்துட்டாங்க சார் பதில் சொல்லுங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது திரும்பாம கூட நீங்க நைட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டீங்க. அது தப்பு இல்ல. நீங்க யாரெல்லாம் நீங்க ஃபீல்டுல அன்னைக்கு கிண்டல் பண்ணி பேசுனீங்களோ, யாரெல்லாம் திட்டினீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க நைட்டு ஃபீல்டுல, இவரு நைட்டு வீட்டுல 2, 3 நாள் கழிச்சு வருத்தப்படுற வீடியோ. நான் இந்த மாதிரி லைஃப்ல பார்த்ததே இல்லை. அரசியலுக்கு இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். நிக்கணும். என்ன சொல்றீங்க? நின்னா அது இன்னும் பிரச்சனையா இருக்கும். ஆகட்டும். இதை விட என்ன பெரிய பிரச்சனையா இருக்க போகுது? இதை விட என்ன க்ரௌடு பெருசா கூடி இருக்க போகுது? மிஞ்சி போனா அடிச்சிருப்பாங்கன்றத சொல்ல வர. அடி கூட ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அடி வாங்கட்டும். 40 பேர் உயிரே விட்டானே பார்க்க ஒரு 4 அடி வாங்கினாதான் என்ன? தலைவர் தானே. தலைவர்னா அப்படித்தான். ஏற்றாருக்கு இருக்கதான் செய்யும். அப்புறம் என்ன சொல்றாங்க? இவர் அன்பில் மகேஷ் அழுது நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறாருன்னே வச்சுப்போம். நைட்டு ஹாஸ்பிட்டல் நடிச்சார்ல, உங்க இதுல பாண்டிலேயே வரேன். அந்த நடிக்கிறதுக்கு கூட விஜய் அவர்கள் வரல. வருத்தம் தெரிவிச்சு வீடியோ போடுறதே ஒரு 10 நிமிஷம் வீடியோவா இருக்குமா அது? அதுக்கே 2 நாளா? 40 பேருக்கு 2, 3 நாள் நான் வருத்தத்திலேயே முழுகிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ உங்களுடைய ரியாக்ஷனு, உங்களுடைய அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி எல்லாமே 10, 15 நாள் கழிச்சு தான் நீங்க வருவீங்களா? நான் இத்தனை நாள் வருத்தத்தில் இருந்தேன், அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, மக்கள் பொறுத்துக்கணும் அப்படின்வீங்களா? நீங்க மக்கள் யோசிக்கணும். ஸ்டாண்ட் வித் விஜய்னு இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்கலாம் என்ன ஸ்டாண்ட் வித் விஜய் இப்படி சப்போர்ட் பண்றவங்க கிட்ட போய் கேளுங்களேன். இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டா பேசல. ஆனா யோசிச்சு பாருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அந்த அமைச்சர் தான் நைட்டு ஃபுல்லா நின்னாரு. இவர் நிக்கல. இவர் எந்த ஆட்சி கிண்டல் பண்ணாரோ அந்த முதலமைச்சர் நைட்டு உடனே வந்தாரு. வேற ஒரு ஊர்ல இருந்து கரூருக்கு வராரு. ஆனா இவர் கரூர்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறாரு. சிஎம் சார் என்ன பண்ணிட்டாதீங்கன்றாரு. சிஎம் சார் என்ன பண்ண போறாரு? யாரை என்ன பண்ணிட்டாரு முதல்ல சொல்லுங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. யாரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவதூறு பரப்புனவங்கள 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களை விட்டுருணுமா? உங்க ஆளு, உங்க கட்சிக்காரர் ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு வழி விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரை குறுக்க நிறுத்திருக்காரு. அப்புறம் ஒரு பையன் வீடியோ போடுறான், விஜயன் அவன் தொட்டுப்பாரு, தமிழ்நாடு பிளாஸ்ட் ஆகும், போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகும். இப்போ அவனெல்லாம் விட்டுறணும். உங்களை பிடிக்கணும். எதுக்கு?